ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா பைரன் பள்ளி. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா புஜிதா, கிருஷ்ணா முஜிதா, சந்தீப் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டைரக்டர்ன்றது வெங்கட் காச்சார்லா அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான இயல்பை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை 2023ல் தெலுங்குல கிராண்டா தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ பைரவன் என்ற டைட்டில் வச்சு தந்தி ஒன் யூடியூப் சேனலில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா காந்தா. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா துல்கர் சர்மா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பாக்யஸ்ரீ புரோஸ் நடிச்சிருக்காங்க. சமுத்திரக்கனி மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. படத்தோட டைரக்டர்ன்றது செல்வமணி செல்வராஜ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான இயல்பை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை இன்னுமே பார்க்கலன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான ஓடிடி ரைட்ஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் கிளைம் பண்ணியிருக்காங்களாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரியராஜ் நடிச்சிருக்காரு. ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா மல்விகா மனோஜ் நடிச்சிருக்காங்க. ஆர்ஜே விக்னேஷ் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ரொம்ப ஷாமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது கலையரசன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான இயல்பு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 28ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ 2. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா சாரதா கபூர், தமன்னா, ராஜ்குமார் ராவ் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது அமர் கௌஷிக் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான இயல்பு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் இந்த திரைப்படத்தை 2024ல் ஹிந்தியில் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் விஷன்றது பார்த்தீங்கன்னா இம்மாத இறுதிக்குள்ளே நம்ம அமேசான் பிரைம் வீடியோவில் எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்டேட்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.